திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன் குளத்தில் இரவில் கொட்டித்தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. விவரங்களை நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் சிவமணி விவரம் என்ன? திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாகவே கனமழை விட்டு பெய்து வருகிறது. நேற்று முன்தினம் இரவு தொடர்ந்து மழை பெய்த நிலையில நேற்று காலை மற்றும் நேற்று மாலை நள்ளிரவு என தொடர்ந்து விட்டு கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அணைகளின் நீர்மட்டமும் நன்கு உயர்ந்து வருகிறது. பிரதான அணையான பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 2.5 அடி உயர்ந்திருக்கிறது. 88 அடியாக அந்த அணையின் நீர்மட்டம் உள்ளது. அணைக்கு நீர்வரத்தும் கணிசமாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த வண்ணமாகவே இருக்கிறது. இதனிடையே திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வடக்கன்குளம் என்ற பகுதியில, அது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதியில பெய்த கனமழையின் காரணமாக, மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்த கனமழையின் காரணமாக அதிலிருந்து வந்திருந்த தண்ணீர், குத்தரபாஞ்சான் அருவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த தண்ணீர் வடக்கன்குளம் சாலையில், அந்த பிரதான சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகள் வந்திருக்கிறது. அந்த சாலைகள் முழுமையாக ஆறுகள் போல காட்சியளிக்கிறது. சாலைகள் போல இல்லாமல் ஆறுகள் போல காட்சியளிக்கிறது. இதனால அந்த பகுதி மக்கள் அந்த தீபாவளி பண்டிகை உள்ளிட்ட அந்த பொருட்களை வாங்க முடியாமல் தவிக்கும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. சாலைகள் முழுமையாக தண்ணீரால் நிரம்ப 2 அடிக்கு மேல சாலையில தண்ணீர் செல்லக்கூடிய நிலையில செல்லக்கூடிய வாகனங்களும் அந்த பகுதியில மிகுந்த சிரமத்துக்குடனே கடக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நள்ளிரவு 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த மழை நீடித்திருக்கிறது. அதிகாலை தற்போது மழை சற்று குறைந்திருக்கக்கூடிய நிலையில தண்ணீர் அந்த பகுதியிலிருந்து வடிய துவங்கி இருக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி.